அங்கே கோயில் உள்ளார சிவனை காமிச்சதுனால அப்புறம் ஐயர் சத்தம் போடுவாங்கன்ட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் வீடியோவை. இந்த பாருங்கள், கோயில் சாமிலாம் கும்பிட்டுட்டோம். இந்த பாருங்கள், இந்த லிங்கங்கள் தான் சொன்னேன். இந்த பாருங்கள், இவ்வளோ லிங்கங்கள் இவங்கெல்லாம் வேண்டிட்டு வந்து வைக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், கோயில் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் பழைய கோயில் தான், நல்லா இருக்கு. ஆனால் நல்லா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இங்கே வந்து அங்கே வந்து நம்ம நாகநாத சுவாமியை நம்ம பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், கொடிமரம், நந்திகேஸ்வரர், இது பாருங்கள் அமிர்தநாயகி அம்மா, இவங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பாருங்கள், நந்தி இருக்கார் பாருங்கள். தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. பிரதோஷம்லாம் இங்கே சித்திரை ஆவணி தேரோட்டம் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சூப்பராக இருக்குங்கிறாங்க. அமிர்தநாயகி பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள். வர முடியாதவங்க பார்த்துக்கோங்க. கோயிலில் பாருங்கள் எவ்வளோ, இங்கே பாருங்கள் கதவுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக மணிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், இதெல்லாம் பழைய கோவிலில் தான் இது மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பழைய கோயிலில் தான் பார்க்க முடியும். கோயில் சூப்பராக இருக்குது. தரிசனம் முடிச்சிட்டோம் நாங்கள். மணி 12 போகுது. அவ்வளோதான், 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கே திறக்கிறதுனால. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. கோயிலெலாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில். பாருங்க, இங்கே பாருங்கள் புத்துக்கு பால் ஊற்றுது பாருங்கள். கோமாதா இருந்து பால் வருது பாருங்கள். கோயில் எல்லாமே கருங்கல் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பழைய கோயில் நல்லா இருக்காண்ணா, கோயில் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தனக்கு பால் பஞ்ச கவ்யங்கள் கிடைக்காததை எண்ணி சகல முனிவர் இதை மறைந்திருந்து கவனிக்கிறாராம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றுது பாருங்கள். கோயில் சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், சுகல முனிவர் மிக்க ஆத்திரமடைந்து பசுவை அடித்து ஹிம்சையை பொறுக்க மாட்டாமல் பரமேஸ்வரா உன்னை நினைத்து பாலாபிஷேகம் செய்த எனக்கு இதுவா தண்டனை என அலறிமிக்க சின்னங்கொண்டு புற்றை தனது கொம்பினால் முட்டிவிட்டது. பால் வந்து கொடுத்துச்சு. அந்த முனிவர் ஒளிஞ்சிருந்து பார்த்ததுனால அடுத்து வந்து அதை அடிச்சிட்டாராம் அந்த மாட்டை. அதனால் உனக்கு நான் பால் கொடுத்தேன்ல, என்னை வந்து நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுது. இந்த பாருங்கள், பக்கத்தில் உள்ள தடாகத்தில் விழுந்து பிராண தியாகம் செய்து கொண்டவுடன். இங்கே பாருங்கள், கதைங்கெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உடைந்த புற்றிலிருந்து இறைவன் வெளிவந்து பசுவை மீண்டும் உயிர் பிழைத்தது. அவ்வளோதான். கல்யாண குலத்துடன் அதற்கு காட்சி தந்து மகிஷம், நந்தா, பத்ரா, சுமன்னா, சுபத்ரா என்னது 5 வகையான சந்ததிகள் விஸ்வரூபமாக லோகத்தில் விருத்தியடையவும். இங்கே பாருங்கள், பசு வந்து உயிர் பிழைச்சிருச்சு. சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, வராகியம்மா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், பஞ்சகவியும் காரசும் யாகதி சாதக மக்களுக்கு உபயோகப்படும் 33 கோடி தேவர்களும் அதன் சரீரமெங்கும் அடங்கி உலகத்தில் செம்மையை வரமளித்தாருங்க பாருங்கள். நம சிவாய. கோயில் செம்மையாக இருக்குது மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பூ டிசைன். இங்கே பாருங்கள், ஒரு தனியும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. திருப்பாதலிச்சூரம், திருஞான சம்பந்தம், தேவாரம் பாருங்க. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட்டு கோயிலில் பார்ப்போம். தேங்க்யூ. எல்லோரும் நல்லபடியாக இருங்க, நல்ல ஆயுளோட நல்லபடியாக இருங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ மக்களே.